ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் லெமன் ரைஸ். இது எங்கள் அப்பாட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். எங்களோட ஃபேவரட் ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: பீன்ஸ் 1/4 கப், கேரட் 1/4 கப், காலிஃப்ளவர் 1/4 கப், தேங்காய் பூ 1/4 கப், இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய் 3 பொடியாக நறுக்குனது, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கடுகு தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு லெமன், முந்திரி பருப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எப்போவுமே லெமன் ரைஸ் நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது துருவி வச்சுருக்க இஞ்சியை எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கேரட்டு, அப்புறம் பீன்ஸ், அப்புறம் காலிஃப்ளவர். இதுக்கு காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். இப்போது இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி விடாமல் வதக்கணும், எண்ணெயிலேயே வதங்கணும் காய்கறிங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எப்படி ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க, நல்லா வெந்துடும் காய்ங்க. இப்போது தேங்காய் துருவல் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மஞ்சத்தூளையும் பெருங்காயத்தையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவலையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா தேங்காய் துருவல் எண்ணெயில் வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு சாதம் சீக்கிரம் கெட்டு போகாது. இது ட்ராவலுக்கு யூஸ் பண்ணலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் சாதம் ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான உப்பு. பாருங்கள், எவ்வளோ உதிரா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போது என்னோடய லைம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் 1 லைம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு புளிப்பு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 லைம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு டேஸ்டியான வெஜிடபிள் லெமன் ரைஸ். இப்போது கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள் லெமன் ரைஸ் சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.